இன்னும் உனக்கு சில காரியங்கள் இன்னும் ஆகல அப்படின்று உன்னோடு சொல்லி கொண்டிருக்கிறார்களா? இயேசுவின் நாமத்தில் நான் சொல்றேன், அது கோலியாத்தை கொண்டு கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அதனால உன் விசுவாசம் பெருகும், அதனால உன்னுடைய ஆண்டு மேல இருக்கிற அன்பு பற்றும் தெரிய வரும், அதனால ஒரு சாட்சியாய் மாறும். அதை பார்த்து ஜனங்கள் சொல்லுவார்கள், அன்றைக்கு கோலியாத்தை கொண்டு நாம் பேசும்போது எம் பிள்ளை தான் என்று கர்த்தர் யோபை குறித்து சொன்ன சாட்சி உன் பேரில் சொல்லப்படும். வாசிங்க 1 சாமுவேல் 17:8. அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும். அவன் என்னோட யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராயிருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராயிருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி, பின்னும் அந்த பெலிஸ்தன், நான் இன்றைய தினம் இஸ்ரவேலுடைய சேனைகளை நிந்தித்தேன். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லி கொண்டு வருவான். சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லகேமியனாகிய ஈசா என்னும். இப்போ இங்கிலீஷ்ல வாசிங்க. 1 Samuel chapter 17 verse 8. Goliath stood and shouted to the ranks of Israel, why do you come out and line up for battle? அப்போ இந்த கோலியாத்துக்கு பலம் இருந்தது, நல்ல என்ன இருந்தது, he had all the நல்ல பலசாலி. அவன் ஒருத்தர்கிட்ட சேலஞ்ச் போனோம்னா, அத்தனை பார்த்து பேசணும்னா, he had the courage and he had the strength. ரெண்டும் அவன்கிட்ட இருந்தது. you should understand your enemy. சில நேரங்களில் we should understand, எல்லாருமே எனிமி கிடையாதுங்க, எல்லாருமே எனிமி கிடையவே கிடையாது. நான் சொல்கிறேன், பல நேரங்களில் ரொம்ப இவங்க அப்படின்னு நினைக்கிறவங்க தான் நமக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக மாறி போயிருக்கிறாங்க. நமக்கு ஆபத்தில் நம்மளை தூக்கி எடுத்துருக்குறாங்க. நம்ம நினச்சிருப்போம் எத்தனையோ நேரங்களில் இவங்களெல்லாம் என்ன செஞ்சிட முடியும், இவங்க வந்து நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணிட முடியும்னு நினைத்த அவங்க தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருந்திருக்கிறாங்க சில நேரங்களில். ஸோ வி ஜஸ்ட் ஷுட் நாட், எல்லாருமே நமக்கு எனிமியே கிடையாது. எனிமி யாருன்னு சொல்கிறேன். சில நேரங்களில் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளை எப்படி பார்க்கணும், தேவனுடைய சாயலாய் பார்க்கணும், ரட்சிக்கப்பட்டவர்களாய் பார்க்கணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் again the Holy Spirit God is speaking here. Don't think I speak, I don't get any I don't prepare my messages. Again I am telling you, that makes it even more special. அப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள் நமக்கு யார் இல்லை, எனிமி கிடையாது. ஆமென் சொல்லி போட்டுக்கோங்க இயேசுவின் நாமத்தினாலே. ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய சாயலாக தேவனுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டு எந்த பிழையும் நமக்கு யார் கிடையாது. நோ. பிசாசு என்ன செய்றான் தெரியுமா, தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு எதிராய் காண்பிக்கிறான், அவர்கள் நமக்கு விரோதிகளாய் காண்பிக்கிறான். இந்த ரகசியத்தை இன்றைக்கு காவியார் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இது ஒரு ரகசியம், நான் சொல்கிறேன். அநேக நேரங்களில் we do not know who the enemy is. We do not know. கோபமாக இருப்பது வேற, சில நேரங்களில் நமக்கு ஒரு கொஞ்சம் வெறுப்பு தட்டுவது வேற, இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் இருக்கும். ஆனால் டுடே ஐ எம் டெல்லிங் யூ, ரட்சிக்கப்பட்ட எந்த பிள்ளையுமே நான் இதுவரைக்கும் அவர்களை நான் விரோதமாய் நினைத்ததே இல்லை, நினைக்கவும் மாட்டேன், நாம் நினைக்கவும் கூடாது. ஏனென்றால் அவர்கள் தேவனாலே மீட்கப்பட்டவர்கள். ஆனால் பிசாசு என்ன தெரியுமா செய்கிறான், வெளியிலேருந்து என்ன பண்ணுறது இல்லை, வெளியில் நமக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது, வெளியில் நமக்கு என்ன இருக்குது, ஆனால் உள்ள என்ன பண்ணிடுறான், குடும்பத்துக்குள்ள
தேவ பிள்ளைகள் மத்தியில் நம்மளை ஒருவருக்கு விரோதமாய் ஒருவன் மூட்டுகிறது யாரு? கோலியாத் என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஒருத்தனுக்கு விரோதமா ஒருத்தனை he is turning one person, one believer against another believer. பிலீவர் அண்ணா பெரிய பவர் இருக்குதுங்க. பிலீவர் அண்ணா என்ன இருக்குது சொல்லுங்க, பவர் இருக்குதா இல்லையா? பிலீவருக்கு பிலீவர் சொன்னா பவர் இருக்குதா இல்லையா? ஏன்? நீ பிலீவ் பண்றவர் அவ்வளோ பெரியவர், அதனால பிலீவர் சொன்னா பெரிய பவர். என்ன பிலீவர் சொல்லட்டும், பாஸ்டர் எல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், எனக்கு பிலீவர் சொன்னாதான் அதுதான் எனக்கு ருசி மிகுந்தது. பிலீவர். அப்போ பிசாசு என்ன தெரியுமா செய்யறான்? எங்க இருந்தோ இல்ல, ஒருத்தர் மேல ஒருத்தரை கோலியாத் செய்யற வேலை பாருங்க. அவனுடைய வாயின் வார்த்தைகளை கவனிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் யுவர் எனிமி. நல்லா புரிந்து கொள்ளணும். யாரு அவனுக்கு, யாரு கோலியாத்தை கொண்டு யார் பேசிக் கொண்டிருக்கிறது? பிசாசு கோலியாத்தை ஏவி விட்டான். நல்ல பலன் இருந்தது அவன் கிட்ட. அவன் பேசும்போது பிசாசு தெரிந்து கொண்டா கூட எப்படிப்பட்டவனை தெரிந்து கொள்றான் பாருங்க. எப்படிப்பட்டவனை, யாரை வைத்து பயமுறுத்தினா யார் பயப்படுவான்னு நல்லா தெரியும். யாரை வச்சு பேசினா என்ன எங்க சண்டை மூட்டுன்னு யாருக்கு தெரியும்? யாரை வச்சு யாரை யூஸ் பண்ணா எங்க இந்த உறவு பிரிஞ்சிடும் தெரியும். யாரை வைத்து பேசினா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே கெட்டு போயிடும், பால் முறிகிற மாதிரி முறிஞ்சிடும். யாரை வைத்தா இந்த கணவன் மனைவிய, இந்த பிள்ளையும் தாய, ஐயோ தாயும் பிள்ளையா இருந்தாங்க, பிள்ளை அப்பா பிள்ளைங்க மாதிரி இருந்தாங்க. இப்போ யாரை யூஸ் பண்ணா எப்படி கெடுக்க முடியும்னு எனக்கு யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால என்ன பண்ணுவான்? அப்படிப்பட்டவர்களை அவன் பார்க்கறதுக்கு பலசாலின்னு நான் சொல்றதை விட நான் என்ன சொல்லுவேன், தந்திரக்காரன். பிசாசு என்ன பண்றான்? இவனை யூஸ் பிசாசு எல்லாரையும் ட்ரை பண்ண மாட்டான். என்கிட்ட வந்து சொல்ல மாட்டான், போய் சரணியாவை திட்டு சொல்ல மாட்டான். ஏன்னா என்ன தெரியும் அவனுக்கு? அவனை திட்டி அனுப்பிடுவேன்னு தெரியும். ஏன்னா எனக்கு என்ன தெரியுமா? எனக்கு என்ன, இந்த ஆத்மா வெளியேற பெற்றது, பிசாசத்தோடு நான் விடமாட்டேன் என்று போராடுகிறவர்களோடு அவன் பேச மாட்டான். இந்த பலவீனமானவர்கள் என்ன பண்ணுவான்? அவனுக்கு கோலியாத்தை அவன் தெரிந்து கொள்வான். யாருக்குன்னா புரிந்தா ஆமென் சொல்லுங்க. somebody is getting it, somebody is getting it to this morning. who the enemy uses? யாரை யூஸ் பண்ணுவான்? இப்படிப்பட்டவர்களை யூஸ் பண்ணுவான். யூஸ் பண்ணி என்ன செய்யறான்? இந்த பாளையத்துக்குள்ள ஒருத்தர் மேல ஒருத்தரை. See, this is a new revelation for me. I am reading it for the first time. ஏன்னா ஆண்டவர் வேறு எதுவுமே என்ன பண்றது இல்லை. I don't get to read any book. எதாவது வச்சிருப்பேன், எதுக்குன்னா யூஸ் ஆகும் அப்படின்னு வச்சிருப்பேன். ஆண்டவர் சொல்லுவார், அதெல்லாம் இல்லை, என்ன வார்த்தை நான் கொடுக்குறேனோ அது. அதனால ஒரு விதமான படிக்காத மேதாவி அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஆண்டவர் என்ன செய்யறான்? கோலியாத்து அதுல நல்லா கை தேர்ந்திருக்கிறான். ஒருத்தர் மேல ஒருத்தரை மூட்டி விடுறதில்ல. அதுல அவனுக்கு என்ன இருக்குது? நல்ல ஞானம் இருக்கிறது. பிசாசு எப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொள்கிறான். அதுக்கு தான் நான் சொல்றேன், ரெகக்னைஸ் யுவர் எனிமி. அவன் என்ன செய்யறான் பாருங்க. he is turning. அந்த பாலத்தில் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை போட்டாலே போதும், அங்க என்ன இருக்குது? ஒரு சலசலப்பு. there is a kind of turbulence எல்லாம் நம்ம ஃப்ளைட்டில் இருக்கும்போது தான் யூஸ் பண்ணுவோம். சடனாக சொல்லுவாங்க there is a turbulence. எல்லாம் அவருடைய என்ன தான் இருக்கட்டும்ங்க, எத்தனை you might have traveled for n number of times. ஆனால் எவ்ரி டைம் நான் அப்ரிஷியேட் பண்ணுறது என்னென்னா, எவ்ரி டைம் அந்த ஹேர் ஹாஸ்டஸ் they will stand and they will give instruction. I will be thinking about them every time. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, வந்து ஒரு முறையும் நமக்கு ஒரு வாட்டி தான், அதுக்கப்புறம் ஒரு 6 மாதமோ எப்போவோ அப்போ. ஆனால் அவங்களுக்கு எவ்ரி டைம் they have to stand there. every time the flight takes up அவங்க என்ன செய்யணும்? அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அவங்க கொடுக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா யாருமே கண்ணை பார்க்க மாட்டாங்க. ஆனால் அது சும்மா அப்படி பார்த்தா பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். யாருமே அவங்கள கவனிக்க கூட மாட்டாங்க. nobody just pays attention to them. none of us pay attention to them. ஆனால் அவங்க டியூட்டி என்ன? அவங்க என்ன செய்யணும்? அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் மாத்திரம் கொடுத்துட்டே இருக்கணும். somebody like me
அட்டென்ஷன் பண்ணுறாங்களோ பண்ணலையோ, பட் திஸ் இஸ் மை டியூட்டி டு என்ன பண்ணுறது. ஒருத்தருக்கு தெரியலன்னா கூட, ஒருத்தருக்கு இங்கே வந்து ஒருத்தராவது ஆண்டரை தொடாமல் போயிட்டீங்கன்னா அது என்னுடைய பெரிய ஒரு லேக்காக நான் நினைப்பேன். அது என் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய குறையாய் நான் நினைக்கிறேன். ஒருத்தர் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஆண்டரை அறியாமல் போயிட்டாங்கன்னா அது பெரிய குறைவு. அதனால் அந்த நல்ல நல்ல ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க பார்க்குறதுக்கு, ஹேர் ஹாஸ்டஸஸ் எல்லாம். ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணணும், எப்போ பார்த்தாலும் அந்த இப்படி இந்த அதை வச்சு காட்டணும், இப்படி சொல்லணும், அப்படி சொல்லணும். ஃபன்னியாக இருக்கும். அது எப்படி இருக்கும் அவங்க பண்ணுறது கொஞ்சம். ஸோ அவங்களுடைய டியூட்டி என்ன தெரியுமா? சம்ஹவ் என்னுடைய டியூட்டி என்ன, நீ கேட்டாலும் நீ பார்க்கலனாலும் பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருப்பேன். அதுதான் பிசாசுடைய ஸ்ட்ராட்டஜி. என்றைக்கோ ஒரு நாள் என்ன ஆகும், என்றைக்குன்னா ஒரு நாள் இதில் இருக்கிறவன் ஒருத்தன் இதில் பாதிக்கப்படுவான், என்றைக்குன்னா ஒரு நாள் எனக்கு வெற்றி கிடைக்கும். ஸோ இந்த கோலியாத் நல்ல பவர்ஃபுல்லானவன். பிசாசு தெரிந்து கொண்டவன் எப்படிப்பட்டவன்? நல்லா பார்க்கறதுக்கு வாட்ட சாட்டமாக இருக்கிறான். மாத்திரமில்லை, பேச்சில் திறமை உள்ளவனாக இருக்கிறான். எப்படி பேசினா யார் விழுவாங்க, எப்படி பேசினா யாருக்கு எங்கே வலிக்கும், எப்படி. தயவாய் சொல்கிறேன், இது கோலியாத்னால வருகிற ஒரு விஷயம். இது கோலியாத்துடைய ஆவி. பக்கத்தில் சொல்லுங்க, எந்த ஆவி? கோலியாத் ஆவி. ஐயோ அப்பா, இப்போதான் நான் இந்த கோலியாத் ஆவியை கேள்விப்படுறேன். இருக்குதுங்க கோலியாத் ஆவி. அது என்ன செய்யும்? அப்படியே அப்படியே குறைச்சி உங்களை என்ன பண்ணிடும், மட்டமாக்கிடும். அப்படியே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடும். கொஞ்சம் நேரத்தில் இருந்து அப்படியே ஸ்பிரிட்டில் ஜெபித்தவங்க எத்தனையோ பேருங்க கோலியாத் ஆவிக்கு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, விழுந்து போயிருக்கிறாங்க. So many people who started in the spirit are finishing in the flesh. They started well. அதுதான் சொல்றான், you started well. நல்லா தானே ஆரம்பிச்சிங்க. You started well. Why? ஏன்னா ஆரம்பித்தது ஆவியில, முடிக்கிறது கோலியாத், அதுவும் ஆவி. அங்க முடிக்கிறது கோலியாத்துடைய. கோலியாத் பேசிட்டான். இயேசுவின் நாமத்தினால் இன்னைக்கு கோலியாத்துகளை கட்டுகிற அபிஷேகம் நமக்கு உண்டாயிருப்பதாக. அப்போ ரெகக்னைஸ், இவங்க என்ன பண்ணல, ரெகக்னைஸ் பண்ணலை. நான் சொல்கிறேன் மறுபடியும் உங்களுக்கு, சபையில் இருக்கிற அத்தனை பேர்களும் என்னுடைய சொந்தம் தேவ பிள்ளைகள். அவர்கள் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நானா எனக்கு வலிக்கணும். அவங்கள யாருன்னா எதனா பண்ண எனக்கு என்ன ஆகணும், வலிக்கணுங்க, வலிக்கணும் வலிக்கணும். அவங்க நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம் வரணும். இந்த அளவுக்கு நம்ம மாறலைன்னா நமக்குள்ளே என்ன வரல, டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரல. மற்றவர்களுக்காக ஆர் யூ ஹாப்பி ஃபார் பீப்புள்? ஆர் யூ ஹாப்பி ஃபார் பீப்புள்? ட்ரூலி ஐ எம் ஆஸ்கிங் யூ திஸ் மார்னிங். தேவ பிள்ளைகளுக்காக அவங்கள யார் ஆசீர்வதிக்கிறது? ஒரு தேவ பிள்ளை நல்லா செழித்திருக்கிறாங்கன்னா யார் அவங்கள ஆசீர்வதிக்கிறது? யார் ஆசீர்வதிக்கிறது? அப்போ நீ அதை பார்த்து, நான் அதை பார்த்து கொஞ்சம் அப்படி பொறாமப்பட்டேன்னா அப்போ யாருக்கு விரோதமாக நான் பொறாமப்படுறேன்? யாருடைய செயலை நான் கொஸ்டின் பண்ணுறேன்? ஆண்டவரை பார்த்து நான் கொஸ்டின் பண்ணுறேன். புரியுதா இன்னைக்கு சத்தியம்? we are questioning God without questioning. நம்ம கொஸ்டின் பண்ணாமையே என்ன பண்ணுறோம், பல நேரங்கள் நம்ம செய்களினால அவரை கொஸ்டின் பண்ணுறோம். நான் சொல்கிறேன், நாம அவருடைய பார்வைக்கு விசேஷித்தவர்கள் தான். சில பேருக்கு சிலதை கொடுத்துப்பார், சிலது நமக்கு கொடுப்பார். ஆனாலும் ஆண்டவரை நீர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நான் உமக்கு விசேஷித்தமானவள் தான், நான் உமக்கு விசேஷத்தமானவன் தான். அப்போ இந்த கோலியாத் என்ன பண்ணா? read it again for me. Goliath stood, shouted to the ranks of Israel. Shouted to the ranks of Israel. Why do you come out and line up for battle? Am I not a Philistine? And are you not the servants of Saul? பாருங்க என்ன சொல்றான், are you not the servants of Saul? அது நம்ம அந்த வெளிப்பாடு வந்துருச்சு. கீழ போய்டுங்க. Choose a man and let him come down to me. அப்போ இப்போ சொல்றான், ஒருத்தனை என்ன பண்ணு, வேர்பிரி. ஒருத்தன் தான் வேர்பிரி. இந்த மாதிரி சவால் அடிக்கடி பிசாசு நம்ம கிட்ட கேட்பான். அடிக்கடி என்ன சொல்லுவான், ஒரே ஒரு காரியத்தில் உன்னால் நிற்க முடியுதா பார்க்கலாம். ஒரே ஒரு காரியத்தில் ஒருத்தருக்கும் தனித்தனிப்பட்ட முறையில் ஒரு காரியம் இருக்கிறது. இஸ் எனிபடி அண்டர்ஸ்டாண்டிங் மீ? ஒருவேளை உங்களுக்கு உன்னுடைய பிள்ளையாக இருக்கலாம்,
ஒருவேளை உனக்கு உன்னுடைய கணவனாக இருக்கலாம், ஒருவேளை உன்னுடைய வேலையாக இருக்கலாம், உன்னுடைய காரியம் எதுவாக இருக்கலாம். பட் சம்திங் த எனிமி வில் பின் பாயிண்ட். இந்த காரியத்தை அவன் என்ன பண்ணுவான், அப்படி என்ன பண்ணுவான், செக்ரிகேட் பண்ணு, செப்பரேட் பண்ணு, வா பேசு இப்படி என்று என்ன பண்ணுவான், வம்புக்கு இழுப்பான். பிசாசோட வேலையை என்ன பண்ணுவான், வம்புக்கு. கோலியாத்தோட வேலை என்னங்க? அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நீங்கள் தேவ பிள்ளைகள் ஒருவரோடு பேசும்போது வம்புகான வார்த்தை வந்தால் இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுங்க. ஜஸ்ட் ட்ரை அண்டர்ஸ்டாண்ட் தட் இட் நீட்ஸ் டு பி rebuked. It is not to be understood or it is not to be received. It needs to be rebuked. ஏன்னா அந்த பிள்ளை கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கலாம், ஆனால் இந்த வார்த்தை என்ன செய்திடும், அப்படியே அது அப்படியே நொறுக்கிடும். இயேசுவின் நாமத்தால் இன்றைக்கி சொல்லி ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கி சொல்லி let our conversations be very 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 holy. பரிசுத்தமான வார்த்தைகள் பயன்படுத்துவோமாக, பரிசுத்த வார்த்தைகளை பயன்படுத்துவோமாக. தேவன் நமக்கு இருதயத்தில் அன்பை கொட்டி வைத்திருக்கிறார். ஆனால் இந்த கோலியாத் பேசும்போது இவனுக்கு என்ன இருக்குது, இவங்களுக்குள்ளே எப்படியாகல என்ன கொண்டு வரணும், ஒரு குழப்பத்தை கொண்டு வரணும், ஒரு பிரிவினையை கொண்டு வரணும். ஒருத்தர் யாரானு ஒருத்தர், இப்போ நான் நினைக்கிறேன், இப்போ அத்தனை பேர் இருக்கிறாங்க. இஃப் ஒன் பர்சன் கம்ஸ் அவுட் அண்ட் சேஸ் ஐ வில் ஹேண்டில் யூன்னு ஒருத்தன் வந்திருந்தா கூட மற்றவங்களுக்கெல்லாம் என்ன ஆயிருக்கும், மற்றவங்களுக்கெல்லாம் என்ன வந்திருக்கும், ஓ நீ தான் அவ்வளோ பெரிய ஆளா, என்ன சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா, நீ மாத்திரம் அவ்வளோ பெரிய ஆளா, உனக்கு மாத்திரம் அவ்வளோ பெரிய அபிஷேகம் இருக்குதா, நீ மாத்திரம் பெரிய இதா சொல்லியிருப்பாங்களா இல்லையா? அதனால ஒருத்தன் மூஞ்சி ஒருத்தன் பார்த்து, ஏன்னா அவன் எதை காமிச்சு கொண்டிருக்கிறான் தெரியுமா, கோலியாத் எதை தெரியுமா சொல்லி கொண்டிருக்கிறான், எனக்கு தெரியும் உங்களை எல்லாம், இங்கே தான் நீங்கள் இங்கே நிற்கிறீங்க, உங்களுக்குள்ள என்ன இல்லை, உங்களுடைய எல்லா வீக்னஸும் எனக்கு பிசாசு இதுதாங்க செய்கிறான். பிசாசு பேசும்போது என்ன செய்கிறான், நம்ம வீக்னஸை பேசுகிறான். ஆனால் கர்த்தர் பேசும்போது நம்ம பலத்தை குறித்து பேசுகிறார், நம்மளுடைய வல்லமையை குறித்து பேசுகிறார், தம்முடைய வல்லமையை வைத்து நம்ம கிட்ட பேசுகிறார். பிசாசு பேசும்போது நம்ம பலவீனத்தை மட்டும்தான் பேசுவான், நம்மளை குறைப்படுத்தி மட்டும்தான் பேசுவான். நம்மளை எப்படி ஆகலும் நம்ம செய்த சில காரியங்களை வைத்து தான் நம்மளை என்ன பண்ணுவான், மெஷர் பண்ணுவான். ஆனால் தேவன் பேசும்போது அதை கம்ப்ளீட்டாக மாற்றி பேசுவார். அப்போ கோலியாத்துக்கு ஈடா God had to bring somebody not from this ranks. He had to, ஆண்டவர் அங்கே ஒரு ஆளை செப்பரேட் பண்ணி கொண்டிருந்தார். கோலியாத்து இங்கேருந்து கேட்டுட்டு இருந்தான், ஆண்டவர் சொல்லிட்டு இருந்தார், வரான் தாவீது. ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு எந்த ரேங்க் இல்லாமல் இருக்கலாம், எனக்கு ரேங்க் தேவையில்லைங்க. கோலியாத்தை எதிர்ப்பதற்கு ரேங்க்கு சொல்லிங்களா, என்ன தேவையில்லை, ரேங்க்கு தானே இருக்குது. ஃபர்ஸ்ட் ரேங்க்கு, செகண்ட் ரேங்க்கு, தேர்ட் ரேங்க்கு, ஸ்டேட்டஸ், அவங்களுக்கு இருக்கிற பலன், அதெல்லாம் என்ன இல்லை, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவையில்லை. இதுக்கு நான் சொல்றேன், உன் வாழ்க்கையில இருக்கிற உன்னை எதிர்க்கிற போராடுகிற கோலியாத்தை வீழ்த்த உனக்கு எந்த ரேங்க்கும் தேவையில்லை. கர்த்தர் தொட்டு அபிஷேகித்த அந்த அபிஷேகம் போதும், கர்த்தர் செப்பரேட் பண்ணினால் அது போதும். நிறைய நேரங்கள்ல ஐயோ நான் இதை பேசுறதுக்கு ஐ நீட் சம் அத்தாரிட்டி, ஆண்டவரை குறித்து சொல்றதுக்கு ஐ நீட் சம் டைம், ஐ நீட் சம் கைண்ட் ஆஃப் a position, I need. என்னங்க சொல்லி கொண்டிருக்கிறோம், ஆண்டவருக்காக வாழ்றதுக்கு எந்த ரேங்க் தேவையில்லை. ஆண்டவருக்காக வாழ்றதுக்கு, ஆண்டவருடைய வார்த்தைகளை சுமந்து செல்வதற்கும் எந்த ரேங்க்கும் தேவையில்லை. சொல்லுங்க, எந்த ரேங்க்கும் தேவையில்லை. நான் எந்த ரேங்க்லும் இல்லான்ட்டு வரேன். என்னை நீங்கள் அப்படி கூட்டி கழிச்சு பார்த்தா, ஐயோ சப்போஸ் யார் கொண்டு தான் போட்டால் நம்ம ரேங்க் எங்கே இருக்கோம், நமக்கு காணாமல் போயிடுவோங்க. நாம தான் நினைக்கிறோம் ஏதோ ஒரு சின்ன சர்க்கிளில் வைத்திருக்கிறார், நமக்கு அப்படி தெரியுது. பாருங்க, அந்தந்த இடத்துல போகும்போது அந்தந்த இடத்துல தான் நமக்கு என்ன, ஸ்கூலில் போகும்போது தான் டீச்சரு, பஸ்ஸில் போகும்போது அங்கே கிடைக்கிறது இங்கே கிடைக்குமா, குட் மார்னிங் அன்ட்டு டிரைவர் எழுந்துட்டு சொல்லுவாரா, குட் மார்னிங் மிஸ், ஐயோ அதெல்லாம் மிஸ் பண்ணுறோம். டீச்சர் வந்தாங்களோ இல்லையா, குட் மார்னிங், அவங்க குட் மார்னிங் சில்ட்ரன், அது யாருக்கு டிரைவர் சொல்லுவாரா? அப்போது ரேங்கை வைத்து நம்ம செயல்படக்கூடாது. எந்த ரேங்க்கும் எனக்கு தேவையில்லான்ட்டு வர, ரேங்கில் இருந்தவங்கெல்லாம் ஃப்ராங்காக சொல்கிறேன், ரேங்க் இல்லாதவங்க தான் எப்பொழுதுமே பெட்டர். கோலியாத்தை வைத்து ஆண்டவர் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தார், டக்குன்னு. இன்னைக்கு எனக்கு தெரியாது, சில நேரங்களில் ஆண்டவர் கோலியாத்தை கூட யூஸ் பண்ணி என்ன பண்ணுவார்,
அப்படி கோலை வைத்து கோலியாட்டை டக்கு டக்குன்னு அடிச்சுட்டே இருப்பான். அப்போ இந்த கோலியாத் வாஸ் ட்ரைங் டு God was through Goliath. Sometimes God will use Goliath to tap and see how far are you, how deep are you, how long will you be endure, how long you will endure, how motivated are you, how inspired are you, how much you will walk for him, how much you will go, what is your end point என்றதை யாரை வைத்து, கோலியாத்துக்கு கையில் என்ன இருக்குது, அவன் வைத்து என்ன பண்ணுறான். எனக்கு நான் ஐம் என்விஷனிங் லைக் திஸ். கோலியாத் ஹஸ் காட் அ லாங் ஸ்டிக். என்ன பண்ணுறான், எந்த 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 காய் விழும், அட்லீஸ்ட் ஒரே ஒரு காயாச்சும் இதிலேருந்து ஆண்டுக்காக விழுமா, எனக்காக விழுமான்ட்டு ஆண்டவர் நிறைய நேரங்களில் கோலியாத் கையில் குச்சியை வைத்திருக்கிறார். கோலியாத் பேசும்போது நீயும் நானும் பயப்படக்கூடாது. ஆனால் கோலியாத் பேசும்போது தாவீதுக்குள்ள மாத்திரம் ஏன் அந்த வைராக்கியம் வந்தது, ஏன் அவனுக்கு மாத்திரம் அப்படி வைராக்கியம் வந்தது, ஏனென்றால் அவன் பழுத்து விட்டான் ஆண்டவருக்காக. கோலியாத்து எல்லாரை போல என்ன பண்ணிட்டு இருந்தான், அடித்து கொண்டே இருந்தான். அதனால தான் சில நேரங்களில் கோலியாத்தை அடிக்கும் பொழுது அது வலிக்கக்கூடாது, அது வலிக்கணும். கோலியாத்தை அடித்தா என்ன ஆகணும், யாருக்கு வலிச்சுது, தாவீதுக்கு மாத்திரம்தான் வலிச்சுது. யார் மற்றவங்களுக்கெல்லாம் ஐயோ புரியுதா, கோலியாத்தை பற்றி புதுசாக பேசுகிறேன்னா புதுசாக இருக்கா, புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு கோலியாத் கையில் சில நேரங்களில் கோல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஃப் கோலியாத் இஸ் ட்ரைங் டு டேப் யூ அண்ட் மீ ஷுட் பி லைக் டேவிட். நீயும் நானும் தாவீதை போல ஆண்டவரை நேசிக்கணும், தாவீதை போல ஆண்டவருக்காக எழும்பணும், தாவீதை போல ஆண்டவரை துதிக்க எழும்பணும், தாவீதை போல விழணும், எஃபெக்ட் ஆகணும். அவனுக்கு நல்லா பிசாசுக்கு நல்லது. எவ்வளோதான் தட்டு, எவ்வளோதான் பிரசங்கி, எவ்வளோதான் சொல்லு, அவங்க வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்துட்டா இருப்பாங்க, அவங்க செய்கிறது செஞ்சுட்டு தான் இருப்பாங்க, அவங்களுக்கு என்னமே எஃபெக்ட் ஆகாது. God is testing us through Goliath this morning. எத்தனை பேர் நம்ம வின் ஆக போகிறோம்? God is testing us through கோலியாத்தை கொண்டு டெஸ்ட் பண்ணுறது. சம்டைம்ஸ் அது தாவீதாய் நம்மளை மாற்றும். ஹல்லேலூயா. அது தாவீதை போல அபிஷேகத்தை நமக்கு இருக்கிறதா இல்லையா என்பது டெஸ்ட் ஆகிடும், ப்ரூவ் ஆகிடும். எங்கே தெரியுமா ப்ரூவ் ஆகும்? பேட்டில் ஃபீல்டில் எல்லாமே ப்ரூவ் ஆகிடுங்க. ஹல்லேலூயா. பேட்டில் கிரவுண்டில் என்ன ஆகிடும்? எல்லாமே ப்ரூவ் ஆகிடும், எல்லாமே ப்ரூவ் ஆகிடும். ஏன்னா சேனைகளின் கர்த்தர் தேவன். ஆமென். சேனைகளின் கர்த்தர் தேவன், சேனைகளின் கர்த்தர் அவர். இதை அறிந்திருந்தான் அவன். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், எல்லாரையும் தட்டிட முடியாது பிசாசு, எல்லாரையும் அவன் யூஸ் பண்ணிட முடியாது, எல்லாரையும் வைத்து எல்லாமே அவன் செய்ய முடியாது. இயேசுவின் நாமத்தினால செய்யவே முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ட்ரை பண்ணு. கோலியாத்தை கொஞ்ச நாட்கள் ஏன் விட்டு வைத்திருந்தாருன்னு எனக்கு எத்தனை நாள்? 40 நாள் அவர் நாமத்தை அவன் தூஷித்து கொண்டிருக்கிறான். அவருக்கு எவ்வளோ நேரம் சில காரியங்கள் ஆண்டவர் டீல் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்க? எவ்வளோ நேரம்? இட் வில் நாட் ஈவன் டேக் அ பிளிங்க் ஆஃப் an eye. கண் மூடி திறக்கிறதுக்குள்ள கோலியாத்தை பஸ்மமாக்கி அவன் இல்லாத இடத்தை அந்த காத்து ஊரே இல்லாமல் பண்ணிடுவாரு. நம்மளுக்கு எதிராக வருகிற சில காரியங்களை இல்லாமலே ஆண்டவர் பண்ண அவருக்கு ஒரு நிமிஷம் தான், ஒரு செகண்ட் கூட ஆகாது. அவர் ஜீவனுள்ள தேவனை நிந்தித்து கொண்டிருந்தான் என்று வசனம் சொல்கிறது. He was defiling the name of the Lord. இங்கிலீஷில் படிங்க. What was he doing? Day in and day out. 40 days என்ன பண்ணி கொண்டிருந்தான்? 40 days what was he doing? 40 days. Yes please somebody. Day in day out. இங்கிலீஷ் பைபிள் இருக்கிறவங்க டக்குன்னு வாசிக்கலாமே. 1 Samuel 17:16. 17:16. For 40 days, the Philistine came forward. Every morning and evening. Every morning and evening. Morning evening வந்துருவான். கோலியாத்தை வைத்து ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இந்த மார்னிங் போ தட்டிப்பார். அட்லீஸ்ட் ஒருத்தர் எழும்புறாங்களா பார்க்கலாம், ஒருத்தர் எனக்காக வைராக்கியமா இருக்கிறாங்களா பார்க்கலாம், ஒருத்தர் இவர்களுக்காக நான் இவ்வளோ அதிசயங்களை செய்திருக்கிறேன், இவர்களுக்காக சிவந்த சமுத்திரத்தை திறந்திருக்கிறேன், எத்தனையோ அற்புதங்களை இவர்கள் பார்த்திருக்கிறார்கள், எத்தனையோ காரியங்களை இவங்க தகப்பன்மார்கள் பார்த்திருக்கிறார்கள், இவங்க வாழ்க்கையில ருசித்திருக்கிறாங்க என்ன, ஆனா இப்போ இவங்க நிற்கிறாங்களா இல்லையா பார்க்கலான்னு சொல்லி கோலியாத்தை வைத்து சில நேரங்களில் பேசுவது தேவனா இருக்கலாம். Maybe God is testing you through Goliath. Maybe God wants to know how faithful you are.
Maybe God wants to, இது இரவும் பகலும், I do not know, this is a new aspect or a new perspective, I do not know what to call this, a new revelation. கோலியாத்தை ஆண்டவருக்கு வீழ்த்துவதே 5 நிமிஷம் கூட ஆகாது. 5 நிமிஷம் ஏன் சொல்கிறேன், நம்ம பேசுறதுக்குள்ளே கோலியாத்தை ஆண்டவர் என்ன பண்ணிடலாம், நம்ம வாழ்க்கையிலேருந்து அப்படி எடுத்துடலாம். ஆனால் கோலியாத் இருந்தால் தான் தெரியும் யார் வைராக்கியமாக இருக்கிறாங்க, யார் இல்லை, யார் சும்மா விதை, யார் நாங்கள் அது சோட விதையா என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. விதை அது எப்படி இருக்கணும், விதை முழுசாக இருந்தால் தான் அது என்ன ஆகும், முளைக்கும். யார் ஆண்டவருக்காக வாழ்கிறாங்க, யார் ஆண்டவரை நேசிக்கிறாங்க, யார் என்ன வந்தாலும் ஆண்டவரை பின்தொடருவாங்க, யார் 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 என்பதை எப்போ தெரியும் தெரியுமா, கோலியாத் பேசும்போது தான். கோலியாத் பேச 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 தாவீதுகள் எழும்பிக் கொண்டு இருப்பார்கள். தாவீது தான் எழும்புவான். மற்ற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரேங்க் இருந்தது, வார்த்தை இருந்தது. அவங்க போறேன்னு சொன்னா சவுல் அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டத்தையே அனுப்பியிருப்பான். அவங்க மாத்திரம் நிக்கிறேன்னு சொல்லியிருந்தா என்ன கொடுத்திருப்பான், சவுல் பெரிய அந்தஸ்தே கொடுத்திருப்பான். ஆனா ஆண்டவர் டெஸ்ட் பண்ணிக்கொண்டே இருந்தார் இந்த இஸ்ரவேல் பாளையத்தை. இன்னைக்கும் ஆண்டவர் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில ஏன் கோலியாத்துன்னு கேட்காதீங்க. ஏன், டோன்ட் ஆஸ்க், ப்ளீஸ் ரைட் டவுன் சம்படி, அப்புறம் எனக்கு அனுப்பிடுங்க. டோன்ட் ஆஸ்க் ஏன் கோலியாத், ஏன் கோலியாத், ஏன் என் வாழ்க்கையில் இந்த கோலியாத் என்று கேட்காதீங்க. கோலியாத் பேசும்போது தான் நீ யார் என்று விளங்கும், நான் யார் என்று விளங்கும். சில நேரங்களில் சில பேர் பேசும்போது தான், சில பேர் நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது தான் ஆக்சுவலி கோலியாத் என்ன செய்து கொண்டிருக்கிறான் தெரியுமா, he is trying to put faith in them. அவங்களுக்குள்ள என்ன பண்ணி கொண்டிருக்கிறான், நாம் நினைக்கிறோம் இது நெகட்டிவான பேச்சு, ஐயோ இந்த பேச்செல்லாம் ரொம்ப நெகட்டிவாக எனக்கு பேசிட்டாங்க, அதனால தான் நான் இன்னைக்கு ரொம்ப சோகமாக இருக்கிறேன், என்னை ரொம்ப நெகட்டிவாக பேசுகிறாங்க. நான் சொல்லட்டுமா, இயேசுவின் நாமத்தினால அவங்க பேசுகிற வார்த்தையெல்லாம் நெகட்டிவாக இருந்தாலும் கர்த்தர் உன்னை எப்படி எடுத்துக்கொள்கிறார் சொல்ல செய்கிறார் தெரியுமா, கர்த்தருடைய வல்லமையாக எடுத்துக்கோ. இப்போ கோலியாத்தை கர்த்தர் சில நேரங்களில் உனக்கு இன்னும் நடக்கலை, சில பேர் பேசுகிறாங்களா, இன்னும் உனக்கு சில காரியங்கள் இன்னும் ஆகலை அப்படின்ற உன்னோடு சொல்லி கொண்டிருக்கிறார்களா, இயேசுவின் நாமத்தால் நான் சொல்கிறேன், அது கோலியாத்தை கொண்டு கர்த்தர் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். அதனால உன் விசுவாசம் பெருகும், அதனால உன்னுடைய ஆண்டவர் மேலே இருக்கிற அன்பு பற்றும் தெரிய வரும், அதனால ஒரு சாட்சியாய் மாறும். அதை பார்த்து ஜனங்கள் சொல்லுவார்கள், அன்றைக்கு கோலியாத்தை கொண்டு நாம் பேசும்போது எம் பிள்ளை தான் என்று கர்த்தர் யோபை குறித்து சொன்ன சாட்சி உன் பேரில் சொல்லப்படும். People will say, சொல்லப்படும். ஜோபை குறித்து ஆண்டவர் சொன்னாரு, do anything to him, he is still my child. கோலியாத்தை எத்தனை கோலியாத்துகள் வந்து பேசட்டும், நான் தேவனுடைய பிள்ளை என்பது மாறாது, அது ஒரு டெஸ்டிமனியாய் தான் மாறும். ஆமென். அது ஒரு டெஸ்டிமனியா. கோலியாத்தை பேச வைக்கும் போதெல்லாம் ஆண்டவர், நீங்க யோசிங்க, ஆண்டவர் அங்கே இல்லையா, who is he defiling? He is defiling the, யாரை அவன் பேசிக்கொண்டிருக்கிறான். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை பேசலை, கர்த்தரை பேசுகிறாங்க. யாரை பேசிக்கொண்டிருக்கிறாங்க, கர்த்தரை. நல்லா நினச்சிக்கோங்க, தேவ பிள்ளையே உனக்கு தான். they are not talking against you, they are talking against God. but still ஆண்டவர் ஏன் சும்மா இருக்கிறாரு, அவரை பேசி யாருன்னா இருந்துட முடியுமா? சில நேரங்களில் நான் யோசிக்கிறேன், ஆண்டவரே எவ்வளோ நேரம் ஆண்டவரே உங்களுக்கு இதெல்லாம் டீல் பண்ணுறது, வானமுடைய சிங்காசனம் பூமியுடைய பாதப்படி நீங்க நினைச்சா அப்படி ஊதிடலாம். அப்போ தான் ஆண்டவர் ஒரு சத்தியத்தை சொன்னார், என் பிள்ளைகளுக்காக இதிலிருந்து என் பிள்ளைகளை நான் வேறுபிரித்து கொண்டிருக்கிறேன், இதிலிருந்து என் பிள்ளைகளை மணியாய் நான் என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன், அவர்களை செப்பரேட் பண்ணி கொண்டிருக்கிறேன், சல்லித்து கொண்டிருக்கிறேன். I am filtering, I am taking out my precious ones, I am collecting them like rubies, like precious stones. அவர்களை நான் சல்லித்து நான் எனக்காக நான் அவர்களை புடமிட்டு என்னுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் வெளிச்சங்களாய் அவர்களை நான் மாற்றிக்கொண்டிருக்கிறேன். அப்ப பாருங்க, ஒரே ஒரு தாவீது என்ன பண்ணா, அவர்கள் 40 days God allowed, sometimes God allows certain things. அது கோலியாத்தை தேவன், நான் எப்பவுமே நினைப்பேன், ஆண்டவரே கோலியாத்தா இருக்கட்டும், அது எந்த ஆளா இருக்கட்டும், நீங்க அனுமதிக்கலைன்னா இது நடக்காது, நீங்க அனுமதிக்காம இவங்க இப்படி பேசல, அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருங்க. நீங்க அனுமதிக்காம இவங்க இப்படி பேசல, நீங்க இதனால என்னுடைய விசுவாசம் பலப்பட்டதா இருந்தால் மாத்திரம் போதும் ஆண்டவரே, இதனால என்னுடைய சாட்சி பலப்பட்டு கொண்டிருக்கிறது, இதனால என்னுடைய கிருபைகள் பெருகி கொண்டிருக்கிறது.
my grace is becoming doubled. I am becoming more and more and more and more deeper and deeper and deeper and deeper. பேச பேச ஒவ்வொரு நாளும் பேச 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 நான் என்ன ஆகிக்கொண்டிருக்கிறேன், ஆழத்துக்குள்ளே போய் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, அப்பா உங்களுடைய வார்த்தை இப்போ எனக்கு ரொம்ப ருசியாக இருக்குது. முன்பை விட உங்களுடைய வார்த்தை எனக்கு ரொம்ப ருசியாக இருக்கு ஆண்டவரே. முன்பை விட உங்களுடைய சமூகத்தில் உட்கார்ந்தா எனக்கு அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது ஆண்டவரே. அப்பா முன்பை விட இப்பொழுது நாம் ருசிக்கிற விதமே மாறி இருக்குது ஆண்டவரே. முன்பை விட கோலியாத் பேச பேச நான் உம்மை நேசிக்கிறது மாறி இருக்கிறது. நான் என்னுடைய விசுவாசம் பலப்பட்டு இருக்கிறது. I have become much mature, Lord. I have become mature. Understand, Goliaths are there for a reason. God uses Goliaths to speak. கோலியாத் போல சில காரியங்களை வைத்து கர்த்தர் என்ன பண்றாரு? I do not know who your Goliaths are. உங்க வாழ்க்கையில் எது கோலியாத்? ஆனால் கோலியாத் எல்லாருக்கும் பேசுகிறான் செய்கிறான். ஆனால் நம்ம தாவீதா இந்த ரேங்க்ஸில் இருக்கிறவங்களா? சில நாளில் தட்டி பார்த்தா தானேங்க தெரியும். தட்டி பார்த்தா தானே தெரியும். தட்டினா தானே தெரியும். இந்த உண்டியில் காசு இருக்கும், அப்படி ஷேக் பண்ணால் என்ன ஆகும்? அந்த சவுண்டு வரும். ஆனால் ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன வராது சவுண்டு. ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் என்ன வரும்? சவுண்டு வரும். நீ ஃபுல் ஆகிற வரைக்கும் தான் அவன் சவுண்டு. நீ ஃபுல்லாகிட்டேன்னு வச்சுக்கோ, நீ இன்னும் நீ நல்லா பலப்பட்டுட்டேன்னு வச்சுக்கோ, நீ மெச்சூராக தேவனுக்காக வாழ ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, எவ்வளோ குலுக்குனாலும் சவுண்டு வராது. ஏன்னா இது நிரம்பி விட்டது, இது நிரம்பி விட்டது. இன்னைக்கு ஒரே ஒரு காரியங்கள் என்ன நிரப்புங்கப்பா. ஆண்டவரே, கோலியாத்தை நீங்க பயன்படுத்தினாலும் ஆண்டவரே, நான் உமக்காக பொன்னாய் விளங்குவேன், நான் உமக்காக பொன்னாய் விளங்குவேன். நான் I will shine for you, Lord. I will shine for you. எத்தனை பேர் சொல்லுங்க, I will shine for you ஆண்டவரே. கோலியாத் பேசுனால நான் விழமாட்டேன், கோலியாத் பேசுனால இன்னும் பிரகாசமாய் பிரகாசிப்பேன். I will shine brighter. I will shine brighter. பாருங்க, இவன் 40 days அங்கே இல்லை. யாரு? டேவிட் வாஸ் நாட் தேர். அங்கே இல்லவே இல்லை. அவனுக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு. ஆனால் ஒரே ஒரு நாள் வந்தால் எல்லாம் மாறி போச்சு. சொல்லுது புரியுதா உங்களுக்கு? ஆர் யூ கெட்டிங் மை பாயிண்ட் ஆர் ஆண்ட்ரஸ் பாயிண்ட் திஸ் மார்னிங்? மை பாயிண்ட்னு சொல்கிறது ஏன்னா நான் பேசுறதுனால அப்படி சொல்கிறேன், தயவாக அப்படி எடுத்துக்கொள்ளாதீங்க. உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு 40 நாள் அங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் மாத்திரம் முதல்ல இருந்திருந்தேன்னா இந்த சபை எப்படியோ பண்ணியிருப்பேன். நான் மாத்திரம் தாவீது ஆண்டவர் 40 days அவன் கேட்கறதுக்கு அவன் மாத்திரம் இருந்தானா ஃபர்ஸ்ட் டேவே அவனை புரியுதாங்க. தாவீதோட அபிஷேகம் எப்படி தெரியுமா? முதல் நாளே கோலியாத்தை ஜெயிக்க விட்டுருக்க மாட்டான் தாவீது. ஃபர்ஸ்ட் டே 40 நாள் அவன் என்ன பண்ணல. 40 நாள் யாருக்கு தெரியுமா? இந்த ரேங்க்ல இருக்கிறவர்களுக்காக. யாருக்குன்னா புரியுதா? 40 நாள் யாருக்காக தெரியுமா? ஆண்டவர் சில காரியங்களை ஏன் தெரியுமா விட்டு வைத்திருக்கிறார்? எப்படி ஆகணும் அவங்க ரட்சிக்கப்படட்டும், எப்படி ஆகணும் அவங்க தொடப்படட்டும், எப்படி ஆகணும் பின்மாற்றத்தில் போயிருக்கிறவர்கள் கொஞ்சம் வந்துட்டோம், எப்படியாவது என்னை தூரம் போயிருக்கிறவர்கள் மறுபடியும் தொடப்படட்டும், எப்படியாவது என்னை விட்டு அங்கே தூரமாக நிற்கிறவர்கள் வந்து விடட்டும் என்றுதான் கர்த்தர் கோலியாத்தை வைத்திருக்கிற அந்த 40 நாள் அவர்களுக்குத்தான். தாவீதுக்கு ஒரே நாள் தான். ஹல்லேலூயா. நீ தாவீதா, நீ ரேங்க்ல இருக்க விரும்புறியா? நீ தாவீதா ரேங்க்ல இருக்க விரும்புகிறியா? ஓ ஹல்லேலூயா. டேவிட், இட் இஸ் only one day. ஒரே ஒரு நாள்ல அவனுக்கு என்ன வந்துடுச்சு? அதுதாங்க தாவீதின் அபிஷேகம். இன்னைக்கு கேளுங்க, ஆண்டவரே எனக்கு தாவீதின் அபிஷேகத்தை கொடுங்க ஆண்டவரே, தாவீதின் அபிஷேகத்தை எனக்கு கொடுங்க. கேளுங்களேப்பா, கேளுங்க 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 கேளுங்க. இன்னைக்கு இந்த சத்தியம் எத்தனை பேருக்கு, how many of you are understanding? I do not know, but for me this has come as a fresh piece of revelation from the heaven above, from my from my throne room of God. I understand that this is a fresh thing that the Lord has spoken. The ranks were being tested by Goliath, but David was a different person. David was not there for all the 40 days. God did not allow him, or he wouldn't have even tolerated it for one single day. That is about David. Ana and the rank சில காரியங்கள், if you are thinking why this delay, those are for the ranks. சொல்லுங்க, those are for the ranks, those are for the ranks, those are for the ranks. அந்த ranksக்காக, அங்க இருக்கிறவர்களுக்காக, அங்க இருக்கிறவருடைய விசுவாசத்துக்காக, அங்க இருந்து யாராகளும் ஒருத்தர் எழும்பிட மாட்டாங்களா என்று ஆண்டவர் 40 நாளும் தம்மையே தூஷிக்க அனுமதித்தார்.
it should do something to you this morning. சில நேரங்கள் ஆண்டவருக்கு தெரியாதாங்க அவருடைய நாமம் தூஷிக்கப்படுதுன்னு தெரியாதா? சில நேரங்களில் நீங்கள் கேட்டிருக்கலாம் இந்த கேள்வி, ஆண்டவரே எனக்கு நடக்கலைன்னா உம்முடைய நாமம் தானே, எனக்கு சில காரியங்கள் இப்படி நடக்குதுன்னா உம்முடைய நாமம் தானே தூஷிக்கப்படுது என்று நீங்கள் நினைக்கலாம். உங்ககிட்டயும் கேள்வி இருக்கிறது, மற்றவர்களும் கேள்வி கேட்குறாங்க. There are so many questions that are, I don't know today. If you understand it, give a clap offering to the Lord. I don't want you to say this. நீங்கள் புரிந்து சொல்லணும்னு சொல்கிறேன். சில நேரங்களில் அந்த தாமதம் இல்லை என்றால் the delay, or if that thing is tarrying, why? The Lord is mindful. He allowed himself to be defied, his name to be profaned. For 40 days the name of the living God was mocked. Sometimes God allows himself to be mocked. அதை விட நான் நீ என்ன ஏமாத்துறங்க, நம்மளை சொன்னா நமக்கு ஏன் கோபம் வரணும்? He allowed himself to be mocked. Can you understand? Can you understand the depth of his love for the people in the ranks? அவர்களுக்காக தேவன் தம்மை எவ்வளவாய் தாழ்த்தினார். He allowed himself. என்னால் அது சகிக்கவே முடியாதுங்க. தாவீதுனால சகிக்கவே முடியல. எவ்வளோ பெரிய பரிசுத்தர், எவ்வளோ மகா மகிமை உள்ளவர். ஒரே ஒரு வார்த்தை சொன்னா 70,000 தூதர்கள் வந்திருப்பாங்களா சிலுவையில் ஒரே நிமிஷத்தில் அங்கே இருக்கிற அந்த இடமே காணாமற் போயிருக்கும். ஆனால் he allowed himself. God allows himself to be mocked sometime for the sake of one soul. ஒரே ஒரு ஆத்மாவுக்காக, அதனால தான் நான் சொல்லுவேன், ஒரு ஆத்மாவுக்கு கூட என்னாகக்கூடாது, இடரக்கூடாது. சொல்லுங்கள், என்னால் ஒரு ஆத்மா கூட. தட் இஸ் ஹவு ப்ரெஷஸ் இட் இஸ் டு ஹிம். அவ்வளோ ப்ரெஷஸ். கர்த்தர் உன்னை அறிவார். நீ அந்த ஆத்மாவுக்கு அவசரம். நீ அவமானப்பட்டா பரவாயில்லைன்னு சொல்லுவேன். நான் அவமானப்பட்டா பரவாயில்லைன்னு சொல்லுவேன். நான் அவமானப்பட்டா சொல்லுங்களேன், நான் அவமானப்பட்டா பரவாயில்ல. அவரை பார்த்து சொல்லுங்கள், எதனால் விசேஷித்தவன் சொன்னீங்களே, நான் அவமானப்பட்டா பரவாயில்ல. கர்த்தர் உனக்கு தான் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அவமானப்பட்டா, ஆண்டவரே தம்மை அவமானத்துக்கு ஒப்பு கொடுத்தாராம். God himself allowed himself to be mocked, allowed his name to be profaned, allowed people just to talk whatever they want, day and night, every morning, every evening. He was going on defiling, he was going on talking. இந்த பரிசுத்த நாமத்தை அவரே அலோவ் பண்ணார்னா நீயும் நானும் ஏமாத்துறோம். நீயும் நானும் அவருடைய பிள்ளையாக இருப்பதற்கு ஒரே ஒரு அடையாளம் தான். ஆண்டவரே, அந்த ஆத்மாக்காக இன்னும் கொஞ்சம் தூரம் போவேன் ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் என்னை தாழ்த்தி கொடுப்பேன் ஆண்டவரே. ஐ வில் நெவர் புட் அப் எனி ஷோ. சொல்லி பாருங்கள், உங்களுக்கு தாவீதுடைய அபிஷேகம் உண்டாகும். ஆமேன், ஆமேன்.